அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய்சன் சாமுவேல். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் நம்முடைய சேனலில் நிறைய வீடியோஸ் பதிவிட்டு வருகிறோம். நிறைய செய்திகளை உங்களுக்கு தெரிவித்து வருகிறோம். குறிப்பாக தமிழகத்தின், இந்தியாவின் அரசியல் குறித்ததான செய்திகள் அதிகமாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, மக்களிடத்தில் சிந்தனைகளை அதிகரிப்பது, அவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த தமிழக அரசியலை குறித்தும் இந்திய அரசியலை குறித்தும் நாங்கள் வெளியிடுகிறதான இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனடையும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் ஆதரவு தாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்கள். அதே மாதிரி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். மேலும் பல காணொளிகள், பல வீடியோஸ், பல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க அது உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். கடந்த வெள்ளிக்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் தாவேகா சார்பில் அளித்திருந்ததான மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை நடந்தது. அதில் தமிழக அரசின் சார்பாகவும் தாவேகாவின் சார்பாகவும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி தங்களுடைய வாதங்களை முன்வைத்தனர். ஸோ இந்த வழக்கை, இந்த விசாரணையை நீதிபதிகள், அதே 2 நீதிபதிகள் அடங்கியதான பெஞ்ச், ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா என்கிறதான நீதிபதிகள் அடங்கியதான பெஞ்ச் இந்த விசாரணையை செய்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டதான நீதிபதிகள் வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஆர்டர், இந்த தீர்ப்பை ஒத்திவைத்தார். ஸோ அந்த தீர்ப்பானது இன்றைக்கு திங்கட்கிழமை, அதாவது 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் கரூர் துயர சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணைக்கு தீர்ப்பளித்து உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அதே மாதிரி இந்த சிபிஐ விசாரணையானது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறதான ஒரு முன்னாள் நீதிபதி ரஸ்டோகி என்கிறதான நீதிபதியின் கண்காணிப்பில் இந்த விசாரணையானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டானது ஏற்கனவே ஹைகோர்ட்டில் பாஸ் பண்ணப்பட்டதான ஆர்டர், அதாவது ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஒரு சிறப்பு காவல் அதிகாரி தலைமையிலான அந்த டீமை ஃபார்ம் பண்ணதுக்கு சுப்ரீம் கோர்ட்டானது கடும் கண்டனங்களை சென்னை ஹைகோர்ட்டுக்கு தெரிவித்திருந்தது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஹைகோர்ட்டில் நடந்ததான அந்த பெட்டிஷன், ஃபைல் பண்ணதான அந்த பெட்டிஷன் வந்துட்டு இப்படிப்பட்டதான கூட்ட நெரிசல் மிக்க அரசியல் கூட்டங்களுக்கு தகுந்ததான விதிமுறைகளை அளித்திட வேண்டும், விதிமுறைகளை ஏற்படுத்திட வேண்டும் அப்படிங்கிற அதற்கு வழிவகை செய்கிறதான ஒரு பெட்டிஷன் தான் அது. அப்படிப்பட்ட பெட்டிஷன் மீது எப்படி இப்படிப்பட்டதான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைத்து ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது அப்படிங்கிற தொனியில் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டை கேள்வி கேட்டிருக்கிறது. ஸோ அதே மாதிரி மறுபடியும் இதன் அடிப்படையில் இந்த எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், இந்த விதிமுறைகளை வகுத்திட வேண்டும் அப்படிங்கிறதான பெட்டிஷனுக்கு ஏற்றபடி விசாரணைகளை நடத்த தனி அமர்வுக்கு இந்த கேஸை, இந்த பெட்டிஷனை ரீஅசைன் பண்ணுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டானது பணித்திருக்கிறது, ஹைகோர்ட்டை பணித்திருக்கிறது. ஸோ இது விரைவில் மறுபடியும் இந்த பெட்டிஷனானது ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வரும். ஸோ மேலும் இந்த கரூர் சம்பவம், இந்த கரூர் குறித்ததான இந்த சம்பவமானது மதுரை ஜூரிஸ்டிக்ஷன், மதுரை அமர்வுக்கு உட்பட்டு, நீதிமன்ற அமர்வுக்கு உட்பட்டு வருகிறதானால எப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட்டானது இந்த பெட்டிஷனை கையில் எடுத்து ஒரு தீர்ப்பை வழங்க முடியும்? ஸோ அதற்காகவும் இந்த நீதிபதிகள், இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அடங்கியதான பெஞ்ச் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. இது தவறான ஒரு செயல் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஸோ இன்னைக்கு தமிழக அரசின் சார்பாக ஆஜரான வக்கீல்கள், அட்வொகேட்ஸ் திரு வில்சன் அவர்களும் அபிஷேக் சிங் மன்வி அவர்களும் வாதிடுகையில் அவங்க என்ன மேற்கோள் காட்டினாங்கன்னா, ஏற்கனவே இந்த பெட்டிஷன் கொடுத்ததான இந்த பெட்டிஷனர்ஸில் 2 பேர் இன்னைக்கு எங்களுடைய அனுமதி இல்லாமல், எங்களுடைய அறிவில்லாமல், எங்களுக்கே தெரியாமல் எங்களுடைய பெயர்கள் இந்த பெட்டிஷனில் சேர்க்கப்பட்டிருப்பதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஸோ இதையும் கேட்டுக்கொண்டதான நீதிபதிகள், இதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம், தேவைப்பட்டால் சிபிஐயை இதையும் விசாரிக்க சொல்லுவோம், போலியான நபர்களை கொண்டு இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம், இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், தேவைப்பட்டால் இப்போது இருக்கிறதான இந்த சிபிஐ விசாரணையையும் நாங்கள் ரத்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். சரியா? ஸோ அதனோட மீனிங் என்னன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஜே.கே. மகேஸ்வரி அண்ட் அஞ்சாரியா அடங்கியதான அந்த பெஞ்ச் கொடுத்திருக்கிறதான ஆர்டர் ஒரு இன்ட்ரிம் ஆர்டர். ஸோ அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்ப்பு. ஸோ இந்த இடைக்கால தீர்ப்பு மேலும் விசாரணைகள் நடக்கும் பொழுது, மேலும் பல உண்மைகள் சமர்ப்பிக்கப்படும் பொழுது
அடுத்த நகர்வுகளுக்கு செல்லும் பொழுது இந்த விசாரணைகளின் முடிவில் இந்த உத்தரவுகள் நீதிமன்றம் இப்பொழுது வழங்கியதான இந்த தீர்ப்புகள் மாற்றப்படலாம். அதற்கான வாய்ப்புகளும் திறந்தே இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரி மாடல். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன், ஒரு நியாயமான விசாரணை என்பது ஒரு குடிமகனின் உரிமை. ஸோ இப்போ கரூரில் வந்து ஒரு சிட்டிசன்ஸ், ஒரு இந்திய குடிமகன் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, குடிமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் சிபிஐ விசாரணை தேவை என்று கேட்டிருக்கிறார்கள். ஸோ நிறைய தமிழ்நாட்டு காவல்துறையானது பப்ளிக்கில் வந்து நிறைய கருத்துக்களை இந்த கரூர் சம்பவத்தை முன்னிட்டு வாதிட்டார்கள், தெரிவித்தார்கள். ஸோ அதையெல்லாம் நாங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு ஃபேரான இன்வெஸ்டிகேஷன் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி என்னுடைய மனதில் எழுகிறது. ஸோ அதனால் இப்போது இருக்கிற இந்த சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி நாங்கள் இந்த 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 விசாரணையை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று சொல்லுகிறோம். அதுவும் முன்னாள் நீதிபதி அடங்கியதான ஒரு குழு, 3 பேர் குழுவோடு சேர்த்து இந்த விசாரணை நடக்கும். இந்த குழுவானது சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும், அறிவுரைகளை வழங்கும். ஸோ அதே மாதிரி மாதத்திற்கு ஒரு முறை, வாரத்திற்கு ஒரு முறை இந்த விசாரணையை குறித்ததான அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் அவங்க சப்மிட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் அளித்திருக்கிறது உச்சநீதிமன்றமானது. ஸோ அதே மாதிரி நீதிபதிகள் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நாங்கள் கொடுக்குறதான ஆர்டர்ஸ் எல்லாமே பிரைமா ஃபேசி அப்சர்வேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டர்ஸ் ஆனது கொடுக்கப்படுகிறது. இந்த தீர்ப்பானது இனிஷியல் இம்ப்ரெஷன் அப்படின்னா இம்மீடியட்டாக இப்போதைய இம்ப்ரெஷன், இப்போது இருக்கிறதான இந்த சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி இந்த தீர்ப்பை நாங்கள் வழங்குகிறோம். இந்த தீர்ப்பு நிரந்தரமான தீர்ப்பு அல்ல. இது விசாரணைகளுக்கு பின் இந்த தீர்ப்புகள் மாறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த தீர்ப்பு வந்த உடனே நிறைய பேர் தாவேக்கால அந்த பிரச்சாரத்தோட தலைமை அமைப்பாளர் ஆதவ் அர்ஜுனா, அதே மாதிரி தாவேக்கா தலைவர் விஜய் கூட இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார்கள். நீதி வெல்லும்னெல்லாம் அவங்க ட்விட்டர் ஹேண்டலில், எக்ஸ் ஹேண்டில்ஸில் அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் இந்த தலைவர்கள் வந்துட்டு கரூருக்கு போகலை, கரூர் மக்களுக்கு ஒரு அனுதாபம் தெரிவிக்கலை. தங்களால் இப்படி நிகழ்த்தப்பட்டதான ஒரு டிசாஸ்டர், ஒரு அழிவு நிகழ்த்தப்பட்டதான இந்த அழிவுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காமல் இருந்த இந்த தலைவர்கள்லாம் இன்றைக்கி வந்துட்டு நீதிமன்றத்தின் அறிவிப்பை கொண்டாடுகிறார்கள். ஸோ இன்றைக்கி இதே தாவேக்கா இன்றைக்கி சிபிஐ விசாரணையை கேட்கிறார்களே. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சார கூட்டத்தில் இவங்க சொல்கிறது, சிபிஐ ஆனது பாஜகவோட, மத்தியில் ஆளும் பாஜகவோட கைப்பாவை தான் சிபிஐ. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறதான ஆளும் கட்சி திமுகவானது பாஜக பின்னால் போய் ஒளிஞ்சு கொள்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் அரசியல் கணக்குகளை பாருங்கள். அன்றைக்கி அப்படி சொன்ன விஜய் இன்றைக்கி சிபிஐ விசாரணை கோரும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். விஜயோட மொத்த கட்சியும் இன்றைக்கி சிபிஐக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட நாடகமாக இது என்று இன்றைக்கி நாம் கேள்வியை கேட்பதில் தாவேக்கா முன்பாக, அதன் தலைவர் முன்பாக, இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்பாக இந்த கேள்வியை வைப்பதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா? மக்களே, நீங்கள் இந்த கேள்விகளை அவர்களை நோக்கி கேட்க வேண்டும். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அப்படி சொன்ன விஜய் இன்னைக்கு எப்படி மாறி இருக்காரு. ஸோ அதோட மீனிங், அரசியல் கணக்குகள் இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. ஸோ இப்போ சிபிஐ வந்துட்டு யார் கண்ட்ரோலில் இருக்கிறதா, ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி தான். பட் இந்த சிபிஐ யாருடைய ஆலோசனைகளின்படி விசாரணைகளை செய்யும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆளும் கட்சிக்கு யார் வந்து மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் இந்த சிபிஐ எடுக்கும். ஒரு வழக்கை துரிதப்படுத்தவும் சிபிஐயால் முடியும், ஒரு வழக்கை பின்தங்க வைக்கவும் இந்த சிபிஐயால் முடியுமா முடியாதா? ஸோ இப்போ ஆளும் கட்சியானது இந்த வழக்கை தங்களுடைய அரசியல் லாபங்களுக்கு மாற்ற முடியுமா முடியாதா என்றால் நிச்சயமாக மாற்ற முடியும். எப்படின்னா இந்த வழக்கை பின்தங்க வைக்க முடியும், ஸ்லோவாக கொண்டு போகவும் வைக்க முடியும். ஸோ அப்போது டிவிக்கே ஒரு குறிப்பிட்ட பீரியட் குறிப்பிட்ட சமயத்திற்கு அவங்க சேஃபாக இருக்கலாம். ஸோ இந்த அந்த சேஃபாக இருக்கிறதான சமயம் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் தமிழ்நாட்டு தேர்தல் வருகிறது. அந்த தேர்தல் முடிகிறது வரைக்கும் டிவிக்கே சேஃப் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஐஃபோசி நான் வந்துட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோட சொல்கிறேன். டெஃபினட்டாக பிஜேபியானது தாவேகா கட்சியை அரவணைக்க காத்திருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அவங்களோட எதிரி ஆளும் கட்சி திமுகவை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும். ஏன்னா அவங்க வந்து அரசியல் அரங்கில் இன்னைக்கு பாஜகவை, அதிமுகவை கடும் வீரியத்துடன் எதிர்த்து வருகிறார்கள். ஸோ ஆளும் கட்சியாக இருக்கும்போது மட்டும் இல்லை, நார்மலாக எதிர்கட்சியாக இருக்கும்போதும் திமுக பாஜகவை வீரியத்துடன் எதிர்த்தது. ஆனால் ஆளும் கட்சியாக இருக்கும்போது இன்னும் அதிக வீரியத்துடன் எதிர்க்கிறது. ஸோ இதை எப்படியாவது மாற்றணும், தமிழ்நாட்டில் வந்து காலூன்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பிஜேபி ஒரு பக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தடவை ஆட்சியை நாம் பிடிக்க வேண்டும்,
அதே மாதிரி என்னுடைய தலைமைக்கு எந்த எந்த பங்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த தடவை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு வெறியில் இருக்காரு எடப்பாடி. அது வெறி மட்டும் இல்லை, அது கட்டாயமும் கூட. அவருக்கு இருக்கிறதான கட்டாயம். ஏன்னா அவருடைய கட்சியில் பல பேர் இன்னைக்கு அவருக்கு எதிராக இருக்கிறாங்க. ஸோ அதை மாற்றணும்னா அவருக்கு அதிகாரம் தேவை. அந்த அதிகாரத்தில் வருவதற்கு இன்னைக்கு அவர் கடும் வெறியில் இருக்கிறார். அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. பல அரசியல் கட்சிகளுக்கு எதிராக விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. தமிழக அரசுக்கு எதிராக வீரியமாக தன்னுடைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. ஸோ இப்படி பல கோணங்களில் நம்முடைய ஆளும் கட்சிக்கு எதிராக இந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து அரசியல்களை முன்னெடுக்கின்றன. இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆளுங்கட்சியில் ஒரு அரசியல் தலைவரானவர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி, மேற்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு முக்கிய பொறுப்பை திமுக கட்சியானது வழங்கி இருக்கிறது இல்லையா? தமிழக அரசும் வழங்கி இருக்கிறது. ஸோ இவரை எப்படி முடக்கலாம், ஒவ்வொரு ரீஜன்லையும் யாரை முடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாணியில் இன்னைக்கு பிஜேபியும் ஏடிஎம்கேயும் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த அரசியல் கணக்குகள் எல்லாமே இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? கரூரில் 41 பேர் இவங்க நடத்தின அரசியல் கூட்டத்தினால செத்து மடிந்த பிறகு அதை வைத்து ஒரு அரசியல் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த கட்சிகள். குறிப்பாக பிஜேபி, ஏடிஎம்கே, தாவேகா, தமிழக வெற்றி கழகம், அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சார மேடைகளில் தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இனி அப்படி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் மக்கள் ஏமாற போவது கிடையாது. மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க, அதை ரசிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா அது பச்சை போய் வடிகட்டின போயின்னு மக்களுக்கு அந்த நேரம் சரியாக புரிந்திருக்கும். இப்போவே மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த கரூரில் விஜய் இப்போது நடித்து கொண்டிருக்கிறதான ஜனநாயகன் என்கிறதான ஒரு படம், அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஆனது இந்த கரூர் கூட்டத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பல பேர் இன்னைக்கு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி நிறைய ஜேர்னலிஸ்ட் அதை குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார். அதற்கான பதில் என்ன? சரி, அது பொய்னா அதற்கு எதிராக வழக்கு போடலாம்ல, எங்கே போட்டிருக்காங்க? ஸோ இது ஏதோ உண்மையாகவே விஜய் ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங்கை அங்கே எடுத்தாரா என்பதை விசாரிக்க வேண்டும். அப்படி தகுந்த ஆதாரங்களுடன் அது விசாரிக்கப்பட்டது உண்மை என தெரிய வந்தால் நிச்சயமாக விஜய் தண்டனைக்கு உரியவரா இல்லையா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா இது தமிழக அரசுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தமிழக அரசுக்கு இது பின்னடைவா இல்லையா என்பது செகண்டரி. ஸோ ஏன்னா இன்றைக்கி தமிழக அரசுக்கு எதிராகன்னு சொல்லிட்டு எந்த கட்சியும் இன்றைக்கி போராடுறதில்லை. திமுக கட்சிக்கு எதிராக அடுத்த வருஷம் நடக்க போகிறதான தேர்தலை முன்னிட்டு எதிர்ப்பதற்கு கட்சிகள் ஆயத்தமாகி வருகின்றன. ஸோ இது திமுகவுக்கு பின்னடைவான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் திமுக இதையெல்லாம் எதிர்பார்த்து பல கட்ட நகர்வுகளை எடுத்து வருகிறது. ஸோ இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேசஸ் எல்லாமே திமுகவை எந்த விதத்திலும் பாதிக்க போகிறது கிடையாது. ஏன்னா மிக தெளிவாக திமுக சார்பாகவும் தமிழ்நாடு அரசு சார்பாகவும் வீடியோ ஃபுட்டேஜ் வச்சு பப்ளிக்கில் மக்கள் முன்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்தது என்பதை மக்களிடத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மக்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். இதில் யார் தப்பு பண்ணான்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் சட்டத்தின் பிடியிலிருந்து இன்றைக்கி தப்புகிறதுக்கு தான் இன்றைக்கி தாவேகாவானது முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஸோ மக்கள் பிடியிலிருந்து எப்போதும் தப்பு வைக்க முடியாது. அது என்ன மக்கள் பிடி? வரப்போகிற தேர்தலில் நீங்கள் பாருங்கள். நீங்கள் நினைக்கிறது நடக்குமா? நடத்த விட்டுருவாங்களா மக்கள்? நீங்கள் வேணும்னா பாருங்கள். நிச்சயமாக தாவேகா செய்ததான இந்த செயல் அடுத்த தேர்தலில் எதிரொலிக்கும். அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்ததான 6% ஓட்டுகள் நிச்சயமாக வராது. அது இன்னும் குறைந்தே கிடைக்கும். ஓட்டு வரலாம், பல பேர் இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. ஆனால் 2 to 3% ஓட்டுகளுக்குள் விஜயுடைய அந்த கெப்பாசிட்டி சுருங்கி போகும் என்பது ஒரு உண்மையாக இருக்கிறது. இன்னைக்கு நிலைமை அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு நிறைய கட்சிகள், நிறைய தலைவர்கள் கேட்குறாங்க, ஏன் திமுக தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதே மாதிரி அந்த கட்சியோட இன்னொரு தலைவர் சிபி நிர்மல்குமார், இவங்களெல்லாம் ஏன் கைது செய்யவில்லை? இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க. இவங்களை கைது செஞ்சால் திமுகவுக்கு என்ன நன்மை, தமிழக அரசுக்கு என்ன நன்மை? ஒன்றுமே கிடையாது. இவங்களை கைது செஞ்சு உள்ளே வச்சாங்கன்னா அவங்க அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு 6 வழக்கறிஞர்களை கூட்டிகிட்டு வந்து போலி வழக்குகளை பதிவு செய்து விசாரணை செய்து ஜாமீன் பெற்று வெளியே வருவாங்க. இதுதான் நடக்கும். ஆனால் இன்றைக்கி புசி ஆனந்த், நிர்மல்குமார் எல்லாம் முடங்கி கிடக்கிறாங்களா இல்லையா? தலைமறைவாக இருக்கிறாங்களா இல்லையா? அவங்களால ஆக்டிவாக வந்து ஃபீல்டில் வேலை செய்ய முடியுதா? கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. தாவேகாவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆதவர்ஜுனா மட்டும்தான் வெளியில் இருக்காரு. அவர் மேலேயும் கேசஸ் இருக்குது. ஆனால் மற்ற முக்கியமானவர்களான இந்த புசி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்க எல்லாம் தலைமுறை வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக்டிவாக ஃபீல்டுக்கு வர முடியாது. ஸோ இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உத்தி, தமிழ்நாட்டு அரசின் உத்தி. ஸோ இவங்களை அப்படியே ஓட விட்டுருக்காங்க, தலைமறைவாக இருக்க விட்டுருக்காங்க. நீங்கள் இருந்துக்கோங்க பார்ப்போம்.
இவங்க வந்து வெளியே ஆக்டிவாக ஃபீல்டில் வந்தாங்கன்னா இவங்களை பிடிச்சி விட வைப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது கூட ஒரு தேர்தலுக்கான ஒரு உத்தி தான். இவங்களை உள்ளே போடுறதுனால எந்த பலனும் இல்லை. அதே மாதிரி இவங்களை இன்னைக்கு முடக்கினதன் மூலம், இவங்களை தலைமறைவாக வைத்திருப்பதன் மூலமாக இன்னைக்கு அந்த கட்சியானது, ஏன்னா அந்த கட்சியில் வந்து எல்லாவற்றையும் தாவேகா கட்சியில் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருந்தது இந்த புஷி ஆனந்த். ஸோ அவர் இன்னைக்கு தலைமறைவாக இருக்கிறனால விஜயே அவரை வந்து போதுண்டா வாங்க வெளியே, நாங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கோம், நீங்கள் உங்களை நல்லா பார்த்துப்போம் அப்படி கெஞ்சிற நிலைமையில் தான் இன்னைக்கு தாவேகாவின் தலைவர் விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார். ஸோ அதனால் தமிழக மக்களே, நீங்கள் எல்லாரும் சிந்தித்து உங்களுடைய உணர்வுகளை யார் மதிக்கிறார், உங்களுடைய உயிர்களை யார் மதிக்கிறார்கள், தமிழகத்தின் உரிமைகளை யார் பறிப்பார்கள், யார் பறிக்க முற்பட்டு வருகிறார்கள், அப்படிப்பட்டதான கேள்விகளை உங்களுக்குள்ளால கேட்டு பாருங்கள். ஸோ அதற்கேற்றபடி அரசியல் சார்ந்ததான முடிவுகளை அதற்கேற்றபடி நீங்கள் எடுக்க வேண்டும். ஸோ யாரோ ஒருத்தர் நடிகர் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை காட்டிட்டாரு, ஸோ அப்படிங்கிறதுக்காக போய் யாரையும் பிளைண்டாக கூட்டுத்தனமாக சப்போர்ட் பண்ணாதீங்க. ஸோ என்னுடைய வீடியோவில் இருக்கிறதான நோக்கமே விஜய் எதிர்ப்பதில்லை, ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுறதில்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவாக பேசுறதில்லை. நான் சொல்கிறதான நோக்கம் ஒன்று தான், நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். ஸோ அப்படி நீங்கள் சிந்திச்சு முடிவெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது, தமிழகத்துக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது, நல்ல தலைவர்களுக்கும் அது நல்லது. ஸோ அந்த ஒரே ஒரு ஃபோக்கஸ், அந்த ஒரே ஒரு விஷன், அதுக்காக மட்டும்தான் இந்த காணொலியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மற்றொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெய்சன் சாமியல். நன்றி, வணக்கம்.